உபவாச கூடுகையாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஜெபம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அல்லேலூயா. அதாவது தேவனோடு தொடர்பு கொள்வதற்குரிய ஒரே வழி ஜெபந்தான். ஆமென். அப்போ ஜெபத்தில் நம்ம பல நிலையில் நாம் ஜெபிப்போம். தெரிஞ்ச மாதிரிலாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்பதற்கு சில ஒழுங்குமுறைகள் வேதத்தில் நமக்கு காணப்படுகிறது. பேசலாம். ஒன்று, ஜெபிக்கிற மக்கள் முதலாவது தங்களை முதல்ல ஆயத்தப்படுத்த வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 17ஆம் சங்கீதத்தில் ஒரு பக்தன், சங்கீதக்காரன் தேவனு முன்பதாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பாருங்கள், அவன் ஜெபிக்கும் போது அந்த 1-2 வசனத்தை வாசியங்கள் பார்க்கலாம். நியாயத்தை கேட்டிருந்தாண்ட, அப்புறம் தேவன் நியாயமானதை செய்கிற தேவன். அநியாயத்தில் தேவன் என்ன செய்ய மாட்டார்? பிரியப்பட மாட்டார். அப்போ நம்முடைய ஜெபம் வேதத்தின் அடிப்படையில் எப்படி இருக்க வேண்டும்? நியாயமான ஜெபமாக இருக்க வேண்டும். அநியாயத்திற்காக, அதை ஏசாயாவில் சொல்லப்பட்ட 58 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அநியாயத்திற்காக, பிறருக்கு சில தீங்கு உண்டாகிறதற்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் கூடாது என்பதாக சொல்லலாம். நாம் யாரோடு ஜெபிக்கிறோம் என்பதை ஒரு தேவனுடைய புரிந்து கொள்ளணும். பவுல் அழகா சொல்கிற அந்த வசனத்துக்கு முன்பதாக வேறொரு வசனம் கூட எடுக்கும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எபேசியரில் ஒரு வசனம் நமக்கு அழகாக பவுல் நமக்கு காட்டி வைக்கிறார். பாருங்கள், அதனுடைய 3வது அதிகாரம், அதனுடைய 14 முதல் வாசிகள் பார்க்கலாம். பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆமென். யார் மூலம் ஜெபிக்க வேண்டும்? இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்க வேண்டும். யாருடைய உதவியோடு ஜெபிக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் தேவனுக்கு நேராக. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். யார் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்றெல்லாம் ஒரு அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் கட்டாயம் இருக்க வேண்டும். இரண்டு, அதனால் தான் மத்தேயுவில் சில காரியங்கள் நான் உங்களுக்கு வருகிறேன் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் தெரியாமல் ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவனுடைய பார்வையில் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபமாக இருப்பதில்லை. அல்லேலூயா. சரி, பார்க்குற பாருங்க. ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை நோக்கி பவுல் சபைக்காக ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. அடுத்த வசனம் 16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் என்ன செய்யணும்? பலப்பட வேண்டும். இப்போ உள்ளான மனிதனில் தேவனுடைய ஆவியில் என்ன செய்யணும்? வல்லமையாய் என்ன செய்ய வேண்டுமா? பலப்பட வேண்டும். அதற்கு பவுல் சபைக்காக ஜெபிக்கிறார். நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, அல்லேலூயா, உள்ளான பலனுக்காக, உள்ளான விசுவாசத்தில் ஆரோக்கியத்திற்காக, உள்ளான நிறைவுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஆமென். காரணம், நம்முடைய மாமிச அறிவிலேயோ மாமிச பலத்திலேயோ நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோதும் வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றாலே, நம் இருதயத்தை இயேசுவுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாலே, அல்லேலூயா, அந்த நேரத்திலிருந்தே நாம் ஒரு யுத்த வீரர்கள் வீராங்கனைகளாக மாறுகிறோம். ஆமென்.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்னதான் ஒரு யுத்த களத்தில் என்ன செய்யணும், போராடுகிற ஒரு யுத்தம் செய்கிறதான ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஆண்டவர் தான் சொன்னார், நான் உலகத்தான் அல்ல, அதுபோல் நீங்கள் யாரல்ல, உலகத்தான் அல்ல. நான் உங்களை எங்கிருந்து தெரிந்து கொண்ட, இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? அவருக்காக இங்கு வைத்து நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மை கொண்டு அவருடைய சித்தத்தை இந்த பூமியில செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அவருடைய வருகையில் அவருடைய ராஜ்யத்தை நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல. ஆமென். அப்போ நம்ம இப்போ ஒரு வீட்டில் போயிருக்கிறோம், ஒருவருடைய வீட்டுக்கு நம்ம போயிருக்கிறோம் என்றால் அந்த வீட்டுக்கு நம்ம சொந்தமானவர்கள் அல்லாமல் இருக்கும்போது எப்பொழுதும் அவர்களுக்குள்ளேயும் போயிருக்கிற நமக்குள்ளேயும் ஒரு சிந்தை இருக்கும், என்னுடைய வீடு இதல்ல, இந்த வீட்டில் உள்ள நபர்கள் எல்லாரும் எனக்கு என்ன சொந்தமானவர்கள் அல்ல. ஆமென். அப்போ உடனே நமக்குள்ள நம்முடைய வேலை முடிந்தவுடன் அங்கிருந்து என்ன செய்ய போனோம், புரியுதுல்ல, என்னுடைய வீட்டுக்கு போனோம் என்ற ஒரு அவசரமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். அந்த வீட்டுக்காரர்கள் என்ன செய்வார்கள், சீக்கிரமா இவங்களை இங்கிருந்து அனுப்பி விட்டுறணும், ராத்திரி தங்க வைக்க கூடாது, அந்த எண்ணம் அங்க இருந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. நம்ம எண்ணமும் அப்படிதான் ஓடும், அவர்கள் எண்ணமும் அப்படிதான் ஓடும். ஆமென். அடுத்து நமக்கு தெரியாத ஒரு அப்போது அறிமுகமான ஒரு வீட்டில் நாம் சென்று உரிமை பாராட்ட மாட்டோம். அல்லேலூயா. அவர்கள் நம்மிடத்தில் உரிமையை நடந்து கொள்ள மாட்டார்கள். நம் வீட்டுக்குள் செயல்படுவது போல செயல்பட முடியாது. அவர்கள் வீட்டில் அவர்களிடத்தில் பேசுவது போல் நடந்து கொள்ள மாட்டார்கள். எப்போ பார்த்தாலும் ஒரு தனித்துவமான ஒரு நிலை தான் அங்கு இருந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. நம்முடைய சுதந்திரம் அங்கு செயல்படாது. நம்முடைய வாழ்க்கையிலேயே சுதந்திரமாக அவர்கள் செயல்பட முடியாது. ஆமென். இதுதான் அந்த ஒரு மனநிலை. அல்லேலூயா. இதே போல கையோதலில் சொல்லுவோம், நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? அதாவது நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்த, பிரித்தெடுத்தேன். அப்ப இயேசுவை ஒரு தேவனுடைய பிள்ளை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், அல்லேலூயா, நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. ஆமென். அப்போ எப்பொழுதும் நமக்குள் இருக்க வேண்டும், நான் எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த தெருவில் நான் குடியிருந்தாலும், எப்படிப்பட்ட வீடு நான் கட்டி இருந்தாலும், எவ்வளவு சம்பாதித்திருந்தாலும், என்னதான் எனக்கு இருந்தாலும், இதெல்லாம் எனக்கு என்னதான், தற்காலிகம். எப்படி? தற்காலிகம். ஆமென். இதை விட்டு நான் ஒரு நாள் என்ன போய் விடுவேன். ஏன்? என்னுடைய நிரந்தரமான ஊர் இதல்ல, இதல்ல, நிரந்தரமான ஒரு இடம் எனக்கு பரலோகத்தில். அல்லேலூயா. இந்த அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் ஆழமாக என்ன செய்திருக்கணும், பதிந்திருக்கணும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்பட வேண்டும் என்றால், ஆமென், இந்த அறிவு உனக்குள் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். ஆமென். என்னை ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன செய்தார், வேறு பிரித்தார். ஆமென். என்னை வேறு பிரித்து அவருக்கு சொந்தமான நபராய் என்னை வைத்திருக்கிறார். எங்க? நான் பாவத்தில் மீண்டும் போகாமல் இருக்க, உலகத்தில் மீண்டும் சென்று புதைந்து விடாமல் இருக்க, உலக வழக்கத்தில் போய் விழுந்து விடாமல் இருக்க, பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அருவருப்புகள் இவைகளும் நான் மீண்டும் பழையது போல நான் போய்விடாமல் இருப்பதற்கு, அல்லேலூயா, என்னை பாதுகாக்க, ஆமென், எனக்குள்ள யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். என்னை சீர்படுத்தி நடத்த எங்களுக்கு ஒரு சபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அங்கு நடத்துகிற ஒரு போதகராகிய ஊழியக்காரர் இருக்கிறார். பாருங்க, வேதத்துல நிறைய காரியங்களுடைய விஷயம்ல
அழகான ஒரு வார்த்தை நாம் 4வது அதிகாரத்தில் பாருங்க. 4வது அதிகாரத்தில் அதனுடைய 11ஆம் வசனம் வாசி பார்க்கலாம். ஒரு ஒன்று கூடமா அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். சொல்லுகிற புத்தி என்னவெனில், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்துக்கிடுங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா. ஆமென். நம்மளை கர்த்தர் எதற்கு அழைத்தார்? அல்லேலூயா. அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்ம அழைத்தார். நம்மை கர்த்தர் எதற்காக அழைத்தார்? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அழைத்தார். ஆமென். நம்மை கர்த்தர் எதற்கு அழைத்தார்? அவருக்கு சொந்தமானவர்களாய் இந்த பூமியில் வாழ நம்மை அழைத்தார். ஆமென். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் எதற்காக அழைத்தார்? தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நம்மை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற செய்து நிறைவேற்ற கர்த்தர் நம்மை அழைத்தார். ஆமென். ஆமென். நம்மை கர்த்தர் எதற்கு அழைத்தார்? அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதற்காக அழைத்தார். நம்மை ஆயத்தப்படுத்த கர்த்தர் அழைத்தார். ஆமென். இவைகளெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஆமென். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய், ஒரு காரியத்துக்கு மட்டுமல்ல, அந்த நித்திய ராஜ்யத்தில் தேவன் நம்மை அவரோடு கூட உட்கார வைப்பதற்காக. ஆமென். இந்த பூமியில் வைத்து பல நிலையில் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். அப்போ ஆயத்தப்படுத்துவதற்காக ஆவியானவர் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனுடைய 4வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். தேவனுடைய குமாரனை பெற்றும் விசுவாசத்தினாலும் அவரை குறித்த என்னது? அறிவு. பாருங்க, அதான் அறிவு என்று சொல்லும் போது அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய சிந்தை, இவள் எல்லாவற்றையும் குறித்த ஒரு அறிவை நமக்கு புகட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த அறிவு நம் மூளை அறிவின் அடிப்படையில் அறிய முடியாது. பொதுவா வேதத்தை படித்தால் அறிய முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே தான் அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதான் விஷயம். அந்த அறிவு அவரை குறித்த என்னது? விசுவாசம். அடுத்தது அவரை குறித்த அறிவும். பாருங்க, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண நிலை. அல்லேலூயா. அதுக்கு தேவன் நம்மை அழைத்த நோக்கம் ஏதோ இங்க வாங்க, சர்ச்சில் கொஞ்சம் கை தட்டுங்க, ஒரு காணிக்கை போடுங்க, காயலாவுக்கா ஜோம் பண்ணிட்டு போங்க, அது ஒரு பொழுதுபோக்குக்கோ டைம் பாஸுக்கும் அல்ல. அல்லேலூயா. அவரை போன்ற சுபாவம் நம்மை உருவாக்குவதற்காக. ஆமென். அவருடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு தகுதி நம்ம உண்டாக்குவதற்காக. ஆமென். தேவன் நம்மை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம் கற்பனையிலோ, நம்முடைய யூகத்திலோ, நம்முடைய முயற்சியிலேயோ, நம்முடைய படிப்பு திறனிலேயோ, படித்ததை வைத்து நாம் சிந்திப்பதிலேயோ முடியாது. சகலத்தையும் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் நமக்கு அதை வெளிப்படுத்தி தரும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றி வெளிப்படுத்தி தருகிறார் என்றால் அவர் ஆவியானவரை என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். சரி, பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு என்னது? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க. இந்த பூமியிலேயே கவனிங்க. அல்லேலூயா. யாரை போன்ற வளர்ச்சி நமக்கு உண்டாகணுமா? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. ஆமென். கிறிஸ்தவம் மதமும் அல்ல, மார்க்கம் என்று சொல்லுவோம். அதை பார்க்கலும் கிறிஸ்தவம் என்றால் ஒரு வாழ்க்கை முறை. புரியுது இல்லையா? மார்க்கம் என்றால் செட், அதை கொஞ்சம் செட் ஆகுது.
கிறிஸ்துவை போன்ற என்னது ஒரு வாழ்க்கை முறை வாழ்வதற்கு தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். அதான் சொல்லப்பட்டிருப்பாருங்க, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அவருடைய நிறைவான வளர்ச்சி பிரைஸ் காட் எப்படி உண்டாகும் மேல அதுல பார்த்தோம் பாருங்க. குமாரனை பற்றும் விசுவாசம் நமக்குள் உண்டாகணும். அப்போ அந்த விசுவாசத்தை பாருங்க, அந்த தீத்துல சொல்றாரு, அவர்கள் விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? ஆரோக்கியம் உள்ளவர்கள். அப்போ விசுவாசத்தில் உள்ள ஆரோக்கியம் என்றால், அல்லேலூயா, என் வாழ்க்கையில எது நடந்தாலும் ஆமென் என் தேவனால் நடக்க வேண்டும். தேவனுக்கு பிரியம் இல்லாதது என் வாழ்க்கையில நடக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒன்று விசுவாசத்துல பாருங்க, ஆரோக்கியம் என்றால் ஒரு பலகீன சரீர கஷ்டம் வந்திருக்கிறது, ஒரு வியாதி வந்திருக்கிறது. ஆமென். நம்முடைய விசுவாசம் பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய வியாதியையும் இயேசு சுமந்தார். அவருடைய தழும்புகள், ஆமென், என் வியாதியை சுத்தமாக்குவதற்குரிய தழும்புகள். அவருடைய தழும்புகள் என்ன செய்யப்படுகிறீர்கள்? சுகமாக்கப்படுகிறீர்கள். இயேசு காயப்பட்ட கரம், ஆமென், தழும்புகள் நிறைந்த கரம், ஆமென், என்னை குணமாக்குகிற கரம். அந்த கரம் என்னை தொடும்போது, ஆமென், எங்களுக்கு இருக்கிற வியாதி முற்றிலும் நீங்கும் என்பதாக விசுவாசம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பார். சிறிய உன் விசுவாசம் பெரிது. ஒரு விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். அப்போ தேவனிடத்திலிருந்து உன்னை பெற்றுக் கொள்வதற்குரிய என்ன வேணும்? உள் நிறைந்த விசுவாசம். அன்று சொல்லி இருக்கிறேன், நம்ம கஷ்டங்கள் வியாதிகள் வரும்போது அது தவறுன்னு தான் சொல்லவில்லை. உடனே நம்முடைய சிந்தை எங்க ஓடும்? ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடும், இல்லையா? அப்படிதானே? வியாதிகள் அதிகரிக்குது, பல பல பிரச்சனைகள் எல்லாருக்கும் தான். உடனே நம்முடைய எண்ணங்கள் எங்க வேக போகுது? நேர பெட்டில் படுத்துறோம் போய். நம்ம இங்கே தான் இருப்போம். நம்ம மனசு எங்க படுக்குது? வீட்டில். புரியலையோ? அல்லேலூயா. ஒரு சளிக்காய்ச்சல் வந்துட்டாலே நம்ம எங்கே இருப்போம்? அவனை 2-3 ஊசி அங்கே போட்டுருவாங்க. நம்முடைய சிந்தனை இல்லை. அல்லேலூயா. வயிற்று வலி வந்து விட்டு, வாய் மூச்சு மாமூச்சு வந்து விட்டால், வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விட்டால் உடனடியாக நாம் இங்கே தான் இருப்போம். குளுக்கோஸ் அங்கே ஏறிட்டே இருக்கும். குளுக்கோஸ் இது விசுவாசமா? அல்ல. இயேசு உன் பாவத்திற்காய் மட்டுமல்ல பலியானது, உடைய சகல பாடுகளையும் அவர் சுமந்தார். உடைய சகல வியாதியையும் அவர் சுமந்தார். சாபத்தை சுமந்தார். அவர் சிலுவையில் அவர் செய்ததான விடுதலையும் ஆசீர்வாதமும் நன்மையும் சுகமும், ஆமென், யாருக்கு உண்டாகும் என்றால் விசுவாசிக்கிறவர்கள் சுதந்திரிக்க முடியும். ஆமென். அப்போ விசுவாசிக்கணும்னா அவரை குறித்த ஒரு அறிவு வேணும். விசுவாசிக்கணும்னா அவர் மேல் ஒரு அளவு கடந்த அன்பு வேணும். ஆமென். அளவு கடந்த அன்பும் நேசமும் இருக்கிறவன் தான் அவரை விசுவாசிப்பார். அல்லேலூயா. அந்த விசுவாசிக்கிறவன் தான் அவரை அறிய முடியும். அவர் அறிந்தவன் தான் அவர் அவருடைய சுகத்தை விடுதலை பெற்றுக் கொள்வார். பாருங்க, ஏதோ அதாவது இன்னொன்று, அப்போ அவரை அறிகிறோம், அறிய போகிறோம், அறிய விரும்புகிறோம் என்றாலே நல்லா புரிந்து கொள்ளுங்க. எங்க நம்ம சொல்லி இருக்கிறோம், அதாவது அவரை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருமனப்பட்டவர்களாகி என்று போட்டுட்டு அடுத்தது கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. அந்த அவரை குறித்து அறியணும்னா அவர் அருகில் என்ன செய்யணும்? நெருங்கணும். ஒரு நண்பனை குறித்து அறியணும்னா
நண்பனோடு அதிகமா என்ன செய்யணும்? நெருக்கம் ஏற்பட வேண்டும். ஆமென். எல்லாம் கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமென். என்னைக்கு இது பேச முடியாது. அல்லேலூயா. ஒரு நண்பன் பழகுகிறோம். ஹாய் சொன்ன தெரியுமா? சொல்லுங்க சார், வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? தெரிஞ்சிருமா? சார் வாங்க சார், டீ சாப்பிடலாம் வாங்க, தெரிஞ்சிருமா? ஒரு டிஃபன் சாப்பிட்டோன்னு தெரிஞ்சிருமா? பார்த்தீங்களா? டிஃபன் சேர்ந்து சாப்பிட்டாலும் புரிஞ்சுக்கிட முடியாது, டீ வாங்கி கொடுத்தாலும் புரிஞ்சுக்கிட முடியாது, ஷேக்கன் கொடுத்தாலும் புரிஞ்சுக்கிட முடியாது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலும் புரிஞ்சிட முடியாது. ஆமாம். அவரை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்கணும்னா அவருடைய என்ன செய்ய வேண்டியது? நெருக்கமாய் பழகணும், மணி நேரங்கள் பழகணும். அப்போதான் அவருடைய குணங்கள் என்னன்னு அறிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஒரு மனிதனை குறித்து அறிவதற்கே இப்படி என்றால் வானத்தை உண்டாக்கிற தேவனை கூட அறியணும் வேண்டும். ஆமென். அப்போ அவரை அறியணும்னா சோத்திர இயேசப்பா போதுமா? பைபிள்ல ஒரு சின்ன அதிகாரம், குட்டி அதிகாரம் எங்கே இருக்கா? படிச்சிருவோம். ஆண்டவரே சோத்திரம். ஒரு பைபிள் தலைக்கு மாட்டில் வச்ச போதுமா? தலைக்கு அடியில் வச்சுட்டா போதுமா? சிலவங்க எல்லாம் விசுவாசிகளும் கூட என்ன செய்வாங்களாம்? தலைக்கு மாட்டில் செருப்பு, காலு மாட்டில் தொடப்பங்கிட்ட, அடுத்தது என்னது? கொடுவாள். எதுக்கு தெரியல. அஞ்ஞான மார்க்கத்தை தெய்வ பிள்ளைகள் என்ன செய்யாத ஃபாலோ பண்ணாது. நேரம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, ராகுகாலம் பார்ப்பது, இதை பார்க்காத. அது சாபம். அது சாபம். என்ன வந்து இது என்னது? இதோட ஜாதகம், ஜாதகத்தில் ஒரு மண்ணும் கிடையாது, வெறும் குப்பை. ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க நல்லா இருக்கிறாங்களா? அங்கே தான் முதல்ல சண்டை. தேவனுடைய பிள்ளைகள் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, நேரம் பார்க்க மாட்டாங்க, ராகுகாலம் பார்க்க மாட்டாங்க. ஆமாம். ராத்திரி 12 மணி ஆனாலும் கல்யாணம் நடக்கும். அல்ல சொல்ல போது. அப்போ இந்த இது வெளியே போகும்போது எதிரில் வாரது யார் பார்க்க மாட்டாங்க. பூனை குறுக்கே போனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தோத்துரும். பாம்பு குறுக்கே போனால் ரொம்ப மகிழ்ச்சி, பரவாயில்ல அடித்து கொண்டுட்டாது போவோம் நேற்று. அப்போ இப்படி இது ஒன்றும் பார்க்காதவன் தான் யார்? கிறிஸ்தவன். அவனுக்கு தான் தேவனுடைய பாதுகாவல். சொல்ல புரியுது இல்லை? அவனுக்கு தான் தேவ பாதுகாவல். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் அதை பார்க்க மாட்டான். ஆண்டவருக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இல்லாதவன் பார்ப்பான். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அந்த எண்ணம் போகாது. ஆமென். என்னை சுற்றி தேவன் நம்முடைய தூதர்களை அனுப்பி இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்ன செய்வதில்லை? உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த வசனத்தை நீ விசுவாசித்தா இதை செய்ய மாட்டேன். இதை நீ விசுவாசிக்கல, அப்போ உனக்கு தேவன் மேல என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அப்ப நீ கடமைக்கு தான் தேவனை தொழுது கொள்ற. அவ்வளவுதான். அப்ப எல்லா பிரச்சனையும் உனக்கு தேடி வரும். புரியுதா இல்லை? எல்லா பிரச்சனையும் தேடி வரும். சாங்கிய சம்பிரதாயம் அது இது எல்லாம் பார்த்து ஒரு தேவனுடைய பிள்ளை நீ தேவன் யார் என்று உனக்கு தெரிவிருந்தால் இந்த எண்ணம் ஒன்றும் உனக்கு வராது. அல்லேலூயா. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் அல்லவா? அப்படியே அந்நிய பாஷை பேசி நடந்த காம்பவுண்டுக்குள்ள வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ள போகிற நல்லா நிரம்பி நல்லா ஜோம்னு போவான். சத்ருடைய வல்லமை சுத்தரிக்கப்பட்டு போய்விடும். தேவ மக்களுக்கு எதிராக சத்ரு செயல்பட முடியாது. புரிந்து கொள். உண்மையா கர்த்தரை நேசிப்பது உண்மை என்றால், ஆமென், கர்த்தரை உண்மையா நீ ஆராதிப்பது உண்மை என்றால், ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், உனக்கு விரோதமாய் சத்ருவானவன் செய்கிற எந்த காரியமும் பலிக்காது. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். சரி, பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 12 வசனம். அப்போ பரிசுத்தவான்கள் என்ன செய்யணுமா? சீர் பொருந்தணும். வேதத்தின்படி இல்லாத வாழ்க்கை. கவனிங்கள். உலகம் ஒட்டி இருக்கும், ஒரு மனம் இல்லாமல் இருப்பீங்க, பகைமைக்குள் இருப்பீங்க, கசப்பில் இருப்பீங்க.
இந்த சீர்கேடான குணங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? நீங்கி என்ன செய்யணும்? சீர்பொருந்தணும். அடுத்தது, தேவன் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். ரட்சிக்கப்பட்ட நீ பிறருக்கு சுவிசேஷம் சொல்லி அவளை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தணும். அது உன்னுடைய வேலை. அது எல்லாரும் வேலை விழுந்த ஒரு பெரிய கடமை. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு நீ பழகிற நபர்களுக்கு, ஆமென், உன்னோடு நெருங்கி பழகிறவர்கள் அல்லது உன் சொந்த பந்துக்களுக்கு இயேசு குறித்து சொல்லு. ஆண்டவர் இயேசு உண்மையான தெய்வம். ஆமென். பரிசுத்தமுள்ள தேவன். ஆமென். அவருடைய பாவத்தை நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். ஆமென். பரலோக வாழ்வை கொடுக்கிற தேவன், சமாதானம் தருகிற தேவன். ஆமென். என்று இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கும். ஆமென். சுவிசேஷ ஊழியர் வேலைக்காகவும் அடைவதற்காக என்று நிற்கிறது. அல்லேலூயா. இதற்கு முன் உள்ள ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு தான் போயிடுறேன். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும், அடுத்தது அறிவினாலும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் பல. நம்ம அதை அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றோம்? ஒரு கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி எதனால் உண்டாகிறது? அவர் மேல் நம்முடைய விசுவாசம் ஆழமாய் கடந்து செல்ல செல்ல அவரை குறித்த அறிவில் நெருக்கமாய் போக. ஆமென். ரெண்டு காரியங்கள். ஒன்று, அவர் மேல் என்னது? விசுவாசம். ஆமென். அப்போ ஒரு விசுவாசியா இருக்கிறவன், ஒரு விசுவாசி, இப்ப நம்ம எல்லாருக்கும் பேரும், எல்லாரும் என்ன பேரு? விசுவாசி. விசுவாசி என்றால் எந்த சூழ்நிலைக்கு அவன் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். ஏனென்றால் அவன் தேவனை அறிந்திருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனை அறிய நீ முற்பட உன்னில் பல மாற்றம் வரும். நல்லா புரிந்து கொள்ளணும். நான் விசுவாசிக்கிறேன் என்று எப்படியோ வாழ்ந்துட்டு விசுவாசிக்கிறதல்ல. ஆமென். அது சொல்லப்பட்டு, ஒன்று அவரை விசுவாசிப்பது, இன்னொன்று அவரை அறிவது. ஆமென். அப்ப அவரை விசுவாசிக்கணும்னா அவரை குறித்த அறிவு கட்டாயம் உனக்கு வேணும். இன்னும் அவரை குறித்த அறிவு இன்னும் சொல்லும் போது, அல்லேலூயா, அவருடைய சுபாவத்தில் நாமும் என்ன செய்வது? பங்குள்ளவர்களாய் மாறுவது. அல்லேலூயா. அவர் அறிவினால் அதனுடைய 2 பேதுருவுல 1வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அந்த பாருங்க, அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவரை அறிவது. அல்லேலூயா. ஆமென். அப்போ அவரை குறித்த ஒரு அறிவுக்குள் ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து வரும்போது, நான் உங்களுக்கு சொன்னேன், நண்பர்கள் 1 நேரம் 2 நேரம் 4 நாள் பழகிறதுனாலேயோ சேர்ந்து உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டதுனாலேயோ என்ன செய்ய முடியாது? ஒரு மனிதனை சரியாய் அறிய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அறிவது என்றால் அந்த இடத்தில் அறிவது அவருடைய குணம், அவருடைய பேக்ரவுண்டு, அவருடைய தன்மை, அவருடைய எப்படிப்பட்ட நபர் என்றெல்லாம், அவருடைய நம்மிடத்தில் பேசுவது, அன்பு பாராட்டுவது உண்மைதானா போலியா, இதெல்லாம் அறியணும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை திடீர்னு நினைச்ச முடியாது, அறிய முடியாது. அப்போ ஒரு மனிதனே அறிய நாட்களும் நேரங்களும் எல்லாம் டைம் எடுக்கணும்னா தேவாதி தேவனை குறித்து அறியணும். அல்லேலூயா. எவ்வளவு நான் நேரம் எடுக்கணும்? அப்போ ஒரு மனுஷனோட நாம் நெருங்கி பழகணும்னா அந்த மனுஷனிடத்தில் நமக்கு ஒரு அன்பு இருக்கணுமா இல்லையா? அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு, அந்த அன்பினால் நாம் ஈர்க்கப்படுவதால் தான் அவரோட என்ன செய்யறோம்? நெருங்குகிறோம். அப்போ நாம் கிறிஸ்துவை அறியணும்னா அவர் மேல் நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு அன்பு இருக்கணும். அல்லேலூயா. அவர் நம்மில் அன்பு வைத்திருக்கிறார். ஆமென். அந்த அன்பால் நாம் என்ன செய்யணும்? ஈர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த நெருக்கம் அவரை நெருங்க 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 நெருங்க. அல்லேலூயா. அவரை குறித்த என்னது? அறிவு உண்டாகிறது. அவரை குறித்த அறிவு உண்டாக நம்மில் என்ன வந்துட்டு? ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். நம்ம மாற்றம் வர வர நம்முடைய அவர் மேல் வைக்கிற விசுவாசம் என்ன இருக்கும்? ஆவியில நிரம்பலாம், அந்நிய பாஷை பேசலாம்,
ஜெபிக்கலாம், ஆராதனைக்கலாம், எல்லாம் நியாயமானது. அதனால் ஒன்று என்ன செய்யாது, அறிவில் வளர முடியாது, விசுவாசத்தில் ஆரோக்கியம் அடைய முடியாது. அல்லேலூயா. அது பொதுவானது. அல்லேலூயா. தேவன் என்ன சொல்லுகிறார், நீ பொதுவாக வந்துட்டு போற நபரா இருக்காது. அல்லேலூயா. என்னோடு நெருக்கமாய் பழகு என்று கற்றுக்கொள்ளும். ஆண்டவரோடு நெருக்கமாய் ஒன்றை எதிர்பார்ப்பல்ல. அவன் எனக்கு உலகத்தில் உள்ளதை ஒன்றல்ல எனக்கு தேவை, எனக்கு நீர்தான் தேவையாகும். அழிந்து போகிற ஒன்று எனக்கு முக்கியமல்ல. அல்லேலூயா. அழியாத நித்திய ஜீவனை கொடுக்கிற இயேசு எனக்கு முக்கியம். புரியுதா சொல்றது? அப்போ பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை வாசிங்க அந்த 2ஆம் வசனம். தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவினால், என்னது, அவரை நாம் அறிவதால், அவரோடு நெருங்குவதால், அவருடைய சமூகத்தின் நேரத்தை செலவிடுவதால், அவரோடு டைம் எடுத்து உறவாடுவதால், அவரோடு ஜெபத்தில் இருந்து வேதத்தை ஆவியானோட உதவியோடு நாம் தியானிப்பதால், அவர் சபையில் வந்து சத்தியத்தை கேட்பதால், அவருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிவிடுவதால், அல்லேலூயா, என்ன கிடைக்குதா? கிருபை. அப்போ கிருபை நல்லா புரிந்து கொள்ளுங்க. எந்த ஒரு அருகதையும் இல்லாத ஒரு மனுஷனை பாராட்டுகிறதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அப்ப அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கை பல சூழ்நிலைகளில் என்ன செய்வது? பாதுகாக்க. நாம் நிற்பது தேவனுடைய கிருபை. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் நிற்க அந்த கிருபை நம்ம என்ன செய்யணும்? தாங்க. அவரை அறிவதால். ஆமென். தேவனுடைய சுத்தத்தை செய்வதற்குரிய கிருபை நமக்கு தாராளமாய் கொடுக்கிறார். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தருடைய கிருபை நமக்கு உதவி செய்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கும் போராட்டங்கள் வரும்போது அதன் மத்தியில் மன சோர்வு நிற்க தேவ கிருபை நமக்கு உதவி செய்கிறது. ஆமென், 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 ஆமென். உலகமே வகுத்தாலும் ஆண்டவரை சார்ந்த கிருபை நமக்கு கிடைக்கிறது. இதனால் அவரை அறிவதால். ஆமென். யாராலும் என்னை ஒதுக்கட்டும், யாராலும் என்னை துக்கப்படுத்தட்டும், எனக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு மாறுபடும் அப்பன் இயேசுவின் மார்பு. அவருடைய மார்பு சார்ந்து நான் மாற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். சாமுவேல் கணேஷ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரர் இன்று இருக்கிறார், தெரியவில்லை. அவர் ரொம்ப ஹைட்டாக வாட்ட சாட்டமாக இருப்பார். நான் வெளிநாட்டில் அங்கே வந்திருந்தேன். அப்போவே அவர் வயசு இருக்கும். அவர் பேர் கணேஷ். அவர் ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். ஆரியன் பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். கிறிஸ்தவ வாழ்க்கை மார்க்கம், கிறிஸ்தவ போதனை, கிறிஸ்தவர்கள் என்றால் பிராமணர்கள் என்ன செய்ய பிடிக்காது. ஏனென்றால் அவர்களுடைய சாங்கி சம்பிரதாயம் அவர்கள் முக்கியம் என்று நிற்பார்கள். அது நிறைய காரியங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட குடும்பத்தில் அவர் பிறந்தவர். ஒரு நாள் அல்லேலூயா, அவர் கிறிஸ்தவர்களோடு அவர்களை சண்டை போடு திட்டுவதற்காக அவர்கள் ஒரு தெருவில் ஓப்பன் ஏர் மீட்டிங் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு டவுனில் ஒரு ஏரில் ஒரு 10-15 பேர் நின்று ட்ரம் அடித்து பாடி மக்க ஃபோன் வச்சு இயேசுவின் அன்பை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். இதை கேள்விப்பட்டவுடன் இவருக்குள்ள என்ன வந்தது? கோபம் வந்தது. இவர்களை துரத்தணும், அடிக்கணும்னு சொல்லிட்டு தூரத்திலிருந்து பார்த்தோன்னு கோபம் வந்துடுச்சு. அப்போ அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நேராய் பாய்ந்து போகிற நேரம் அந்த பிரசங்கித்து கொண்டிருந்த அந்த வார்த்தை ஒரு சுவிசேஷ வார்த்தை அவரோடு பேசினது. வேகமாய் போனவர்
வேகம் குறைந்தது. அங்கே போய் அந்த கூட்டத்தில் ஒரு ஏரியாவில் நின்றார். தொடர்ந்து பேசின வார்த்தைகள் எல்லாம் அவரோட இருந்தது. கடைசியில் யார் இயேசுவை ஏற்றுக்கொள்வது, அவங்க முன்னாடி வாங்கன்னு சொன்ன உடனே அழுதுட்டே போய் முட்டி போட்டார். இந்த இயேசு எனக்கு வேணும். தலையில கை வச்சு சோம் பண்ணி அனுப்பிவிட்டான். அவர் வீட்டுக்கு போய்விட்டார். அவர்களும் கூட்டம் முடிச்சுட்டு அவங்களும் போயிட்டாங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எங்கே உள்ளவன்னு அவருக்கும் தெரியாது. மெட்ராஸ் நடந்த சாட்சியை சொல்லணும். வீட்டில் போனாக்க இவரிடத்தில் மாற்றம். இவர் தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. எப்போ பார்த்தாலும் ரூமில் முட்டி போட்டு சோகம் பண்ணுறது. அவங்க ஒரு பைபிள் கொடுத்தாங்க, அதை வீட்டுக்கு ரொம்ப ஒழிச்சு வச்சா கொண்டு போனோம். புதிய பாடு படித்தார், படிக்கிறது, ஜெபிக்கிறது. இப்போ பார்த்தா இயேசுவே ஸ்தோத்திரம். ஒரு வாயிலேயே இயேசு உள்ளே வந்துட்டாலே வாயில் உச்சரிப்பு மாறி போகும். சொல்ல புரியுதா? இயேசு ஒரு நபருக்கு சொல்ல உள்ள அவங்க ஏற்றுக்கொண்டுட்டாலே, முழுமையாக மனந்திரும்பி ஏற்றுக்கொண்டுட்டாலே, அதுக்கப்புறம் அவர்கள் வாயில் வருகிற வார்த்தை யாரு தான்? இயேசுதான் சொல்ல. புரியுதா இல்லையா? கட்டாவத்த வருமா? வருதுன்னா நீ ரசிக்கப்படலை. போய் வருமா? நீ மனம் திரும்பவே இல்லை. பக்கத்து வீட்டில் சண்டை போடணுமா? இல்லை, நீ என்னை ரசிக்கப்படலை. தெரு சண்டை போவியா? நீ ரசிக்கப்படவே இல்லை. இவர் ரூமில் இயேசுவே ஸ்தோத்திரம். இதை வீட்டுக்காரங்க கேட்டாங்க, என்னடா இவன் புதுசாக ஒன்று சொல்கிறான். ஏன்னா இவங்க வேற யாரையாலும் கூப்பிடணும் பொதுவா. ஏய் என்னடா பண்ணுறேன்னு கேட்டான். இல்லை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசு என் வாழ்க்கையை மாற்றிட்டார். இயேசு எனக்காக மரித்தன்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசு தான் ஏற்றுக்கொண்டேன். அவங்க அம்மா அடித்தாங்க, தொடப்பங்கிறத ஒற்றாட்டி. அவங்க அண்ணன்மாரெல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு வெளியே தள்ளிட்டோம். சொல்கிறாரு, அடி அடின்னு மாற்றி மாற்றி அடித்தாங்களாம். அண்ணன்மாரெல்லாம் சேர்ந்து இவரை அடி அடின்னு அவங்க குடும்பத்தை 7 பேர் 8 பேர், அவங்க வீடு 7 பேர் எல்லாரும் அடித்தாங்க. அடித்து மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு. வீட்டுக்கு வெளியே தள்ளி விட்டாங்க. மொத்தத்தில் பாருங்க, அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, ஏய் ஒரு 10 மாதம் ஒன்று நான் சுமந்து பெற்றேன், உனக்கு அம்மா வேணுமா இயேசு வேணுமான்னு கேட்டேன். நல்லா கவனிங்க. இயேசு ஒரு நபருக்குள் வந்துட்டாலே அவங்கள என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. உனக்கு மனசு அங்கேயும் இங்கேயும் சாயுதுனால நீ என்ன சரியா மனம் திரும்ப. உனக்கு யார் வேணும்னு ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு இயேசு போதும். மாற்றி மாற்றி அடிச்சாங்க. அம்மா ஒரு குடம் தண்ணி எடுத்து எப்படி அடிச்சாங்க, நீ என்னுடைய மகனும் அல்ல, நான் உன்னுடைய அம்மையா இல்லை. போயிட்டு கதை பூட்டிட்டு. என்ன காரணத்தினால? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. இப்போ இந்த காலத்தில் இருக்கிற நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்க அகப்பட்டால் என்ன செய்வீங்க? அநேகருடைய வாழ்க்கைகளை நான் பார்க்குறேன். அவர்களுக்கு யார் முக்கியம் அல்ல, இயேசு அல்ல, அவங்க வீட்டார், அவங்க சொந்த பந்தம், மாமன் மச்சான், சித்தப்பா, பெரியப்ப, குடும்பக்காரன், அவன் வந்தால் முக்கியம். பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப கடினம். அப்போ அந்த கணேஷ் அவர் வீட்டில் வந்து அப்படி புறப்பட்டு போயிட்டார். உடுத்திருக்கிற துணியோடு, வேறு துணி இல்லை. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு அடிச்சு துணியோடு போயிட்டாங்க. போயிட்டு எங்கே போகிறதுன்னு அவருக்கு தெரியல. போய் அவர் சொல்கிறார், அவர் கொடுத்த பைபிளை அந்த
பிளாட்ஃபார்மில் ராத்திரி படுப்பார். படுத்துட்டு ராத்திரி பிளாட்ஃபார்மில் இருந்து பைபிள் படிப்பார். அந்த கம்பத்தில் லைட்டில் இருந்து பைபிள் படிப்பார். ஒரு நாள் பிளாட்ஃபார்மில் உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் அந்த வழியை வந்திருக்கு. சி நாயை காரை துப்பிட்டு கால் எடுத்து எட்டி உதைச்சிட்டு, இயேசுவை விட்டுட்டு வீட்டுக்கு வாடா. எப்படி இருக்குங்க? தெருவில் கிடந்து பைபிள் படிச்சு அவருடைய ரட்சிப்பு எவ்வளோ ஆழமாக இருக்கணும். அவர் ஆண்டவரை வைத்திருக்கிற அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்கணும். கடைசியில் இவரும் பைபிள் இருக்கு. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்தார். பாஸ்டர் வந்து, நீங்கள் யாருன்னு கேட்டாப்படி. நான் இப்படியாக்க என்ன அடித்து துரத்திட்டாங்க. நான் அந்த பைபிளை எத்தனை நாளாக இங்கே தான் படுத்துட்ருக்கிறேன். துணியெல்லாம் அழுக்கு, துணி மாற்றுறதுக்கு வழி இல்லை. அவர் கூட்டிகிட்டு போனார். அவருடைய சர்ச்சில் போய் அவருக்கு ட்ரெஸ் 2-3 கொடுத்து அவரை குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்து அவரை திருப்பி அங்கேயே வச்சு அவரை ஜெபிக்க வச்சு உற்சாகப்படுத்தி கொஞ்ச நாள் கழிஞ்சு அவர் நல்ல ஒரு ரெடியான ஒன்றை பைபிள் காலேஜுக்கு அனுப்பி அவர் ஊழியத்தில் பயிற்றுவித்து உலகத்தையே கலக்கிற ஊழிய கழகத்தில் மாற்றிட்டார். அவருக்கு மனைவி சொல்கிறாரு, நான் இது வெஜிடபிள் தான் சாப்பிடுவேன், என் மனைவி நான்வெஜ் சாப்பிடுவான். அப்படிங்களான்னு சொல்கிறேன். என் பிள்ளைகள் ஒரு மகன் அவங்களே கத்திர ஆசிரியத்தை ஊழியக்காரங்களாக மாற்றினார். ஆனால் இன்று கத்தர் என்னை உலகம் முழுவதும் கொண்டு போகிறார். ஆனால் இன்று என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ உபத்திரவங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது உன் உள்ளம் சோர்ந்து போகக்கூடாது. ஒருவர் உன்னை நிந்தித்தால், பரிகாசித்தால், ஏளனமாய் பேசினார், உன் இருதயம் சோர்ந்து போகக்கூடாது. நீ கிறிஸ்துவுக்குள் நீ இருந்தால், நாங்கள் சொல்றதை கேட்டாதான் நான் உனக்கு இதை செய்வேன்னு சொன்னா, எனக்கு செய்றீங்களே இல்லையோ என் இயேசுப்பா விட முடியாத ஒரு தீர்மானம். அதான் தீர்மானம். சும்மா ஏதோ பொழுதுபோக்கு சமைக்க வருவதல்ல, ஏதோ நேரப்போக்கு வந்து கை தட்டிட்டு போறதல்ல. ஆண்டவராகிய இயேசு நீயும் ரெண்டரை என்ன செய்யணும்? கலக்கணும். அவர் நீ வைத்திருக்கிற அன்பு அப்படிப்பட்டதா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வல்லமையான ஊழியக்காரர்கள் நான் ஏன் சொல்றேன்னா, ஆண்டு மேல் உண்மையான மனம் திரும்புதல் யாருக்கு ஏற்படுகிறதோ அவர்கள் தேவன் வைத்திருக்கிற அன்பு அவங்க வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும். அவர்கள் எதுக்கும் யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டுதான். குடும்பத்தை கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் யாருக்கு முதலிடம் கொடுக்க மாட்டாங்க. இயேசுதான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம். இதுதான் மனம் திரும்புதல். ஆமென். இந்த மனம் திரும்புதல் உனக்கு இருக்கா இன்னைக்கு? ஆமென். நீ நம் பரலோகத்தில் சொந்தக்காரர், நீதான் தேவனுக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். அந்த அன்பு தான் அவருக்கு கிட்ட நெருங்க வைக்கும். வாசிப்போம். அறிகிற அறிவு, அறிகிற அறிய உன் உள்ளம் என்ன செய்யணும்? துடிக்கணும். உள்ளம் எப்பதான் ஆண்டோட போய் முட்டி போடுவேன், எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்ப சனி வரும், எப்ப செவ்வாய் வரும், துடிக்கணும் உன் உள்ளம். நாம பைபிள இன்னும் தான் படிக்கணும், அவங்களோட இன்னும் ஐக்கியப்படணும். அந்த துடிப்பு யாருக்குள்ள இருக்கோ
இயேசுவின் ரகசிய வருகையில போவாங்க. உலகத்தில் உள்ளதற்காக அல்ல இயேசு வருவார். அவன் அதை சொன்ன, இவங்க ஏதோ ஸ்கூல்ல போய் இருக்கும் சின்ன குழந்தைகள் பெஞ்சில் உட்காந்துட்டு சீச்சார் கல்லுனா நினைச்சதுக்கெல்லாம் ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொல்லிட்டு கிடக்குது. சீச்சார் தள்ளினா முள்ளுனா, பேனா எடுத்தான், பென்சில் எடுத்தான், பேப்பர் எடுத்தான், நோட் எடுத்தான், புக் எடுத்தான். இதே கம்ப்ளைண்ட். சில விசுவாசி பூரா ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து கம்ப்ளைண்ட் இதுதான். நோண்டுனா ஆண்டவரே, அவனை அடிச்சிடுவான் ஆண்டவரே. அட பொல்லாத பிசாசு, சூனியம் வைக்க வச்சோம். அது ஒரு அந்த ஜெபமே ஒரு விதமான சூனியம். ஆண்டவரே, அவன் என்னை இப்படி பேசிவிட்டான், இன்று ராத்திரி படுக்கிறவன் காலையில் எந்திரிக்க கூடாது ஆண்டவரே. அதில் சூனியம் எதுக்கு பேர்? மந்திரவாதி. அவனை ரட்சியும் ஆண்டவரை ஜெபம் பண்ண, அவனும் ஒரு ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ண. ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா, ஏதாவது அவங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்திட்டாங்கன்னா, நான் செத்தாலும் மறக்க மாட்டேன். செத்த பிறகு என்ன மறக்க இருக்கு? நல்லா தான் போகிறான், காலு முறையல்லி பாரு. ஐயோ, நீ அப்படி நினைக்காம புஷ்டி ஆகிட்டு இருப்பான். ஜூம் 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 ஜிம்னாஸ்டிக் மாதிரி. நீ தான் நோஞ்சா மாதிரி போயிட்டு இருப்ப. வேண்டாம். அல்லேலூயா. உலகத்தை இயேசுவையே சிலுவையில் அடித்து தொங்க விட்டுட்டு, ஆமென், ஹல்லேலூயா. பரிகாசித்தார்கள், நிந்தித்தார்கள், முகத்தில் உமிழ்ந்து துப்பினார்கள். சிலுவையில் தொங்கி நிற்கிற நேரத்தில் அந்த வழியாய் போறவங்க, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா சிலுவையிலிருந்து இறங்கி வா. அப்போ நாங்க ஒன்று விசுவாசி நம்புறோம். எப்படி இருக்கணும்? அது இறங்கி வர முடியாதா? சிலுவையில் அடிக்கப்படாமல் காத்துக்கொள்ள முடியாதா? மனுக்குலத்திற்காக அவர் அடிக்கப்பட்டாக வேண்டும். இதான் அவன் சித்தம், அதுதான். அல்லேலூயா. பிதாவை இவர்களுக்கு மன்னி. சிலுவையில் அவரோடு கூட வலது பக்கத்தை இடது பக்கத்தை தொங்கியிருந்தேன்னு ஒருத்தன் சொல்றான். நாங்கள் என்ன, நீர் தேவனுடைய குமாரனா இருந்தா எங்களையும் காப்பாற்று, நீரும் உங்களை காப்பாற்று, எங்களையும் காப்பாற்றுறது எப்படி இருக்கு? அப்போ மற்றவன் சொல்கிறான், நம்மளோ குற்றம் செய்து தண்டிக்கப்படுறோம், இவரோ குற்றமே இல்லாதவர். ஆண்டவரே, நேர் ராஜ்யத்து வரும்பாடியேன்னு நினைத்தாலும் பார்த்தீங்களா? அப்போது அவருடைய அன்பு உபத்திரவப்படுத்தினவர் மேல் என்ன செய்யல? எரியல. இயேசுடைய அன்பு, இயேசுடைய இருதயத்தில் நிரம்பிய இந்த அன்பு அவரை துன்பப்படுத்தினவர்கள், காரை துப்பினவர்கள், அவரை பகைத்தவர்கள் மேல் அவர் என்ன செய்யவில்லை? கோபம் கொண்டு அவர்களை எதிர்க்கவில்லை, அதை சகித்தார். அப்போ ஆண்டவரோடு நெருங்க நெருங்க அவரை குறித்து அறிய அறிய நமக்குள்ள இந்த குணங்கள் மாறி வந்துட்டு சொல்ற புரியுதா இல்லை? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவு, அவருடைய குணம், அவருடைய சுபாவம். ஆமென், ஆமென். சில நினைப்பான், இதெல்லாம் எப்படி? நீ உனக்கு இயேசுவ தெரியாது, அதான் அப்படின்னு சொல்லி. நான் இந்த பேசுகிற வியூ ஆண்டோட அன்பை ருசித்து கொஞ்சமாவது ருசிக்கிறவங்களும் நல்லா இருக்கும். ருசிக்காத பிராணிகளுக்கு இது பிடிக்காது. கொஞ்சம் டச் பண்ணி ருசித்து பழகிற இல்லை, உனக்கு டேஸ்டாக இருக்குது. ருசிக்காதவங்களுக்கு புரியாது. யோசிப்பாங்க. உனக்குள்ள இயேசு வரணும். ஆமென். நான் சொல்றேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனையும் கிருபை ஒன்று, அடுத்தது சமாதானம். சரி, அடுத்தது நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு, அறிகிற
நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் ஆமென் ஹல்லேலூயா ஜீவனுக்கும் தேவ பக்திக்குரியது எதனால் அவரை அறிவதனால். அடுத்தது நல்ல ஒரு அடுத்தது இச்சையினால். என்னது? ஆசையினால், விரும்புகிறதை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால். இச்சை ஒரு மனிதன் மேல் இச்சையா இருந்தாலும் சரி, ஒரு பொருள் மேல் இச்சையா இருந்தாலும் சரி, எதன் மேல் இச்சை வச்சாலும் ஆசை வைத்தாலும் ஆமென். அப்போ இச்சையினால் உலகத்தில் இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் என்னது? கேடு, அருவருப்பு, கேடாகிய பாவம். இச்சையானது என்ன செய்கிறது? கற்பம் தரித்து சொல்லு பாவத்தை விருப்பிக்கும். அடுத்தது அப்ப பாவம் பூரணமாகும் போது மரணம். அப்போ இச்சை என்ன செய்கிறது? உள்ள கிடந்து ஆசை, பார்த்ததை அடைய வேண்டும். அல்லேலூயா. இச்சையினால் உண்டாகும் கேடு. ஆமென். எதனால வருது கேடு? என்னது? தேவையில்லாதது மேல் ஆசை, இச்சை. ஆமென் ஆமென். மனசும் மாம்சமும் விரும்புகிறதை அடைய வேண்டும் என்று விரும்பும் இச்சை. ஆமென். தன் சரீரத்தின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆசை கொள்வது. ஆமென். சரீர சுகத்தை அனுபவிக்க ஆசை கொள்வது இச்சை. ஆமென். உலகத்தில் ஜாலியாக இருப்பதற்காக இச்சிப்பது ஆசை. ஆமென். இவைகள் எல்லாம் என்னது? இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேடு. புரியுதா இல்லையா? அதான் சொல்லுங்க. ஆமென். கேட்டுக்கு தப்பணும். தப்போது எப்படி? அவரை அறிவதனால். ஆமென் 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 ஆமென். அவரை அறிய அறிய பாவம் உன்னை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. உலகத்துல தேவையில்லாத அந்த காரியங்கள் மேல் ஆசை வைப்பது உனக்குள்ள இருக்காது. என்ன ஆயிரும்? வெறுப்பு வந்துடும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அப்போ ஒன்று ஒரு கவர்ச்சியான ஒன்று, அது ஒரு மனிதனும் சரி மனுஷியும் சரி, பாவந்தான இச்சையா இருந்தாலும் சரி, காதலான இச்சையா இருந்தாலும் சரி, பொருள் மேலுள்ள ஆசையாக்கி இச்சையா இருந்தாலும் சரி, பணத்து மேல இருந்தாலும் சரி, எல்லாமே இச்சை, ஆசை. பொருளை இச்சிப்பது இச்சைதான், ஒரு ஸ்திரியை இச்சிப்பது இச்சைதான், ஒரு புருஷனை இச்சிப்பது இச்சைதான். ஆமென் ஆமென். ஒரு மிருகத்தை இச்சிப்பது இச்சைதான். மற்றவருடைய சொகுசான வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லை என்று ஆசைப்படுவது இச்சைதான். ஆமென். அவர்களை போல எனக்கு வாழ முடியவில்லை என்று நினைப்பது இச்சை, பாவம். அப்ப அந்த ஆசையாகிய இச்சையினால் உலகத்தில் அதனால் என்ன வருகிறதா? கேடு. கேடு, ஆசை, இச்சை ஒரு மனிதன் எங்க தள்ளுது? கேட்டுக்கு தள்ளுகிறது. கேடு என்றால் அழிவு. ஆமென். கேடு என்றால் தேவனுக்கு நீ யாரமாக அந்நியனாக கேட்டுக்கு தப்பி. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னது? அவருடைய திவ்ய சுபாவம், கிறிஸ்துவின் என்னது? சுபாவம். அங்க என்ன பார்த்தோம்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அந்த வளர்ச்சி என்றால் அவருடைய குணாதிசயம் நம்மில் வெளிப்படுவது. ஆமென். அப்போ அது உள்ளான பரிசுத்தம். அவரை அறிய அறிய நம்முடைய இருதயத்துக்குள்ள என்னது? என்ன ஏற்படுது? மாற்றம். சத்தமா சொல்லு. பரிசுத்தம் உண்டாகும். சிந்தையில் பரிசுத்தம் உண்டாகும். சிந்தையில் பரிசுத்தமாக ஆக 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 குணத்தில் வெளிப்படுது, வாழ்க்கையில் வெளிப்படுது, செயலில் வெளிப்படுது, நடக்கையில் வெளிப்படுது. கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இதற்காக நம்ம சத்தியத்தை கேட்கிறது. ஆமென் அல்லேலூயா. இந்த நிலைக்கு நம்ம என்ன செய்யணும்? கடந்து வரணும். அதற்கு நாம் நேரம் எடுக்கணும் தேவனோடு. அதுக்கு தான் உங்களோட சாட்சி, ஒரு சாட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சாட்சி, இயேசுவுக்காக. இயேசு தான் எனக்கு எல்லாம். அவர் சொல்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. தன் ஜீவனை அவர் பவுல் நேசித்தால்
உபத்திரவத்தை சகிக்க மாட்டார். ஆமென். தன் இம்மைக்குரியான ஜீவன் அப்பப்போ தொட்டுறாங்களா, அப்படியா, தரமாட்டாங்களா, செய்ய மாட்டாங்களா, இயேசு விட்டு போனால் அப்படியா இப்படியா, அது தரமாட்ட செய்ய மாட்டாங்களா, அந்த எண்ணங்கள் உருவாக நீங்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நபரை வாழ முடியாது. உனக்கு உலகத்தில் தேவையா? தேவை அதல்ல. இது ஒரு 1% இது தேவைன்னா அது 100% அது தேவை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்காக நிற்கணும். அப்படி வரும்போது நமக்குள்ள என்னது? விசுவாசம். ஆமென். விசுவாசத்தில் எப்படி இருப்போம்? ஏன்? ஆண்டவருடைய சமூகத்தை நெருங்கி அவரை குறித்த அறிவுக்குள் வளர்ந்துட்டு இருக்கிறோம். பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் என்ன செய்கிறது என்றால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆமென் நிற்க நமக்கு உதவி செய்கிறது. அந்த விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளை. சரி, உன் விசுவாசம் பெரியது. என்ன சூழ்நிலை வந்தால் அவள் ஆண்டவரிடத்தில் இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் என்ன செய்ய பின்வாங்கவில்லை. எனக்கு நீர் தான் முக்கியம், உம்மால் உண்டாகிற சுகம் தான் எனக்கு முக்கியம் சொல்கிறேன். ஒரு தேவனுடன் புரிந்து கொள்ளும். அப்போ இயேசுவை உண்மையாய் நேசித்தால், இயேசுக்கென்று உண்மையாக நீ வாழ தீர்மானித்தால், உலகத்தில் வருகிற எந்த பிரச்சனையும் அது என்னமா எடுக்க மாட்டான், பொருட்டா எடுக்க மாட்டான். ஆமென். எது வந்தாலும் யோசிப்பேன், ஓ இதா சரி, எல்லா ஆண்டவரும் தெரியும், ஆண்டவரும் தெரியாமல் ஒன்று நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனுக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கிறது. ஆமென். எது நடந்தாலும் என் தேவனுக்கு தெரிந்துதான் நடக்கும். பிரச்சனையா அவருக்கு தெரியும், உடம்பு விளைகிறமா கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு விடுதலை கொடுக்க என் தேவன் வல்லமை உள்ளவர், அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென். அவர் எனக்கு உடனே செய்யலைன்னு நான் சோர்ந்து போக மாட்டேன். எத்தனை நாள் ஆனாலும், எத்தனை மாசம் ஆனாலும், எத்தனை அது மேற்று கிடையாது. ஆண்டவர் இயேசு முக்கியம். தேவனுடைய பிள்ளை அவரை சார்ந்து நாம் வாடும்போது அல்லேலூயா, எவ்வளவு பிரச்சனை நமக்கு குறுக்கிட்டாலும் அவரை நாம் பொருட்டாக எடுக்க மாட்டோம். பாருங்க, முதல்ல வாசித்தோம், வசனத்தை வாசிப்போம். கேட்கிறோம். நியாயம் கேட்டர்களும் பார்த்தீங்களா? அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் கபடமே இல்லாமல் இருக்கிறன்னு அவன் எவ்வளவு தூரம் ஆண்டவர் நேசிக்கிறான். நியாயம் உம்மிடத்துல வெளிப்பண்ண ஆண்டவர்னு சொன்னா அவன் ஆண்டோட எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறான் பாருங்க. நியாயம் எங்கிருந்து வெளிப்படணும்? உம்மிடத்திலிருந்து நான் வெளிப்பண்ணேன். மனுஷ நியாயம் வேண்டாம், நான் சொல்லுகிறபடி அல்ல. ஹல்லேலூயா. எனக்குரிய காரியம் உம்மிடத்திலிருந்து நடக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கணும்னா நம்ம ஆண்டு முன்பதாக எவ்வளவு குற்றமற்றவங்களா இருக்கும். தேவனுடைய பாருங்க, அடுத்த வருஷம் கவடம் இல்லாத செவி கொடும், உம்முடைய சந்நிதியிலிருந்து எனக்கு நியாயம் வெளிப்படுவதாக. நியாயமானவைகளை தான் உங்களுடைய கண்கள் பார்க்கும். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து விசாரித்து பார்த்தும் காணாதிருக்கிறேன். அப்போ தேவனுக்கு முன்பதாய் அவன் ஒரு யாரா இருக்கிறான்? ஒரு ஆயத்தம். தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள ஒரு ஆயத்தம் உள்ள இருதயம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்மை பார்க்கிறார். நாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடும் போது ஆமென் ஆமென், முதலாவது யாரை பார்க்கிறார்? நம்மை பார்க்கிறார். என்ன சிந்தையோடு என் மகன் வந்திருக்கிறார், என் மேல் எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறார்,
என்மேல் இவள் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அதை அவர் பார்க்கிறார், மேல் வைத்திருக்கிறார். அந்த அன்பு உண்மையான அன்பா இருந்தால் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் எது வந்தாலும் நாம் விலகி என்ன செய்ய மாட்டோம், ஓட மாட்டோம். என் தேவன் என்னோடு இருக்கிறார். எது நடந்தாலும் என் தேவனுக்கு தெரிந்துதான் நடக்கும். நன்மையோ தீமையோ, அல்லேலூயா, எது நடந்தாலும் என் தேவன் தீமையான காரியத்துக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டார். பிரச்சனை பெரிதாய் வந்தாலும் கூட அல்லேலூயா, என்னோடு என் தேவன் இருக்கிறபடியால் பிரச்சனையில் என்னை பாதுகாக்க வல்லவர் ஆகிறார். கண்ணீர்களை கடக்கும் போது ஆமென், அவைகள் உண்மையில் என்ன செய்வதில்லை, புரளுவதில்லை. நாம் கர்த்தர் மேல் அன்பு அளவு கடந்து வைத்தாலும் நமக்கு எதிராக என்ன வரும், தண்ணீர்கள் வரும், போராட்டம் வரும். அதான் சொல்லும். ஏனென்றால் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அல்லேலூயா ஒன்று கூட ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஆமென் நமக்கு எதிராக என்ன வரும், போராட்டம் வரும். அதாவது சில போராட்டங்கள் நமக்கு ஏன் தேவன் அனுமதிக்கிறார் என்றால், நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் மேல்வாரியாகவா போலியாகவா உண்மையாகவா என்பதை அறிவதற்கு. அதான் சொல்றாருல்ல, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன், வாசிப்போம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, எங்க எங்க கட்டின, கண்மலையின் மேல். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ ஒப்புக் கொடுக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆமென். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் என் வாழ்க்கையில் நான் செய்வேன். ஆமென். என் ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் எனக்குரியது. அதன்படி செய்கிறவன் எங்க, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ளவனுக்கு ஒப்பிடுவேன். வாசிப்போம். பெரும் மழை போன்ற பிரச்சனை, பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து மோதி விழவில்லை. அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோமா. அது என்ன செய்யவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் வந்து வாழ்க்கையில மோதும் போது என்ன செய்வதல்ல, விழுவதல்ல, வாழ்க்கை நிற்பது. வாழ்க்கை ஊரார் மூலம் வரலாம், சொந்த பந்துக்கள் மூலம் வரலாம், ஆமென் ஆமென், குடும்பத்தார் மூலம் வரலாம், பெற்றோர் மூலமா வரலாம், பிள்ளைகள் மூலமா வரலாம், கணவன் மனைவி மூலமா வரலாம். எல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமென். ஆனா கையை தலையில சொந்தமா சொல்லுவோம், நீ ஆழமாய் சத்தியத்தினுடைய வாழ்கிற அந்த உறுதி உங்ககிட்ட இருந்தா என்ன செய்யாது, அப்ப அந்த விசுவாசத்தில் உறுதியா நீ நிற்கும் போது ஆமென், நீ உறுதியாக இருக்கிறாயா என்பதற்கு ஒரு சோதனை உனக்கு வரும். சின்ன பிரச்சனை வந்துட்டுனா, என்னை இப்படி பேசிட்டாங்க, சரி, அடுத்தது அப்படி செஞ்சுட்டா, இப்படி செஞ்சுட்டா, பூரா இதே சண்டை. இந்த பேனை எடுத்தா பேப்பரை கிடிச்சான்னு சொன்ன மாதிரி ஸ்கூலில் அல்லேலூயா, இதே சண்டை, இதே கம்ப்ளைண்ட். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்துட்டு அதை பெருசாக நீ நினைச்சிட்டு இருந்தேன்னா தேவன் கிறிஸ்துவுக்குள் நீ வாழ முடியாது. அப்படி பேசிட்டா, இப்படி போய் அதை செஞ்சிட, இது ஐயோ ரொம்ப தாங்க முடியாதப்பா. இந்த வண்டு காதில் கிடந்த கொசு சத்தம் போட்ட மாதிரி. சின்ன சின்ன பிரச்சனையை கொண்டு ஊழியை காட்டுறது கம்ப்ளைண்ட். நம்ம அதை சொன்னால் இவன் இதை சொன்னான், ஐயோ நீ என்னைக்கா வளர போகிற, எப்போ பார்த்தாலும் இந்த புட்டி பால் குடிக்கிற குழந்தை மாதிரி மீயா மீயா மீயான்னு சத்தம் போட்டுட்டு ஒரு நாளும் உன் வாழ்க்கை வளர்ச்சி வரல.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ போராட்டங்கள் வரும்போது நீ அந்த இடத்துல நிற்கணும். வரும் போராட்டம் ஆண்டவருக்குள்ள நீ கரெக்டா நின்றால் அல்லேலூயா. வந்தது எப்படி போச்சுன்னு உனக்கு ஆமென் ஆமென். ஏன் நீ எங்க அஸ்திபாரம் போட்டிருக்கிற? கண்மலையின் மேல் மோதியும் அது என்ன செய்யவில்லை, விழவில்லை. ஏனென்றால் கண்மலையில் அஸ்திபாரம் போடப்பட்டது. அடுத்தது கேட்டு செய்யாத ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதன்படி செய்யாத ஒரு கூட்டம், பெருங்கூட்டம். செய்யாதவன் மணலுக்கு மேல வீட கட்டின மாதிரி. அல்லேலூயா. ரெண்டு கூட்டம் கிறிஸ்தவங்க, கையில் தள்ளினவங்க, உறுதி இல்லாதவங்க. கண்மலையில் உறுதியாய் கட்டப்பட்ட வீடு போல, மணலுக்கு மேல கட்டின வீடு போல ஈஸியா வேலை முடிஞ்சிடும். ஈஸியா நாங்கள் சர்ச்சைக்கு போகிறோம், இத்தனை வருஷம் போகிறோம், அப்படி அப்படி இப்படி ஆண்டவர் தான் அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, வானத்தை கொடுத்தாரு, பூமியை கொடுத்தாரு, துணியை கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு. இதுலேயே கடந்து புரண்டு கிடக்கிற கேஸ். சரி கொடுத்தாரு, அடுத்து கொடுத்தது நின்று போச்சுன்னா மணலில் கட்டுறது. அதாவது தேவன் உலக பிரகாரமாய் சில நன்மைகளை ஆசீர்வாதம் கொடுப்பதில் ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் வருகிற பாடுகள் மத்தியில் நீ நிற்கிறாயா, அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். போராட்டம் வரும் நீ நிற்கிறாயா, அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். ஏன்? கர்த்தர் இந்த இடத்தில் நிற்க எனக்கு கிருபை தந்தார். அப்போ அந்த ஸ்டாண்ட், அந்த நிற்கிற நிலை, உறுதியை பார்க்கிறார் தேவன். இந்த பிரச்சனை வந்து, அந்த பிரச்சனை வந்து, என் மேல் வைத்த விசுவாசத்தில் எப்படி இருக்கிற உறுதியா இருக்கிறது. அப்பதான் உனக்கு அற்புதம் அங்க நடக்குது. போராட்டத்தை பார்த்து பயந்து ஓடிட்டேன்னா கர்த்தர் எப்படி அற்புதம் செய்வாரு? செய்வாரு? பிரச்சனை போராட்ட மத்தியிலையும் யார் என்ன சொன்னாலும் சரி, அல்லேலூயா, எனக்கு என் ஆண்டவரை தெரியும். ஆமென். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறத நான் அறிவேன். ஆமென். யார் என்ன சொன்னாலும் அது முக்கியம் அல்ல. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு முக்கியம். அந்த உறுதியான ஒரு அஸ்திபாரம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அந்த தெளிவு இருந்தா, அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்து எல்லா ஜனமும் ஆச்சரியப்படுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் தேவ சபைக்கு தேவை. அப்படிப்பட்டவங்க தான் இந்த கடைசி நாட்களில் தேவை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒப்பு கொடுச்சோமனும் எல்லாரும் முழங்கால் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். Glory Jesus. Hallelujah. கர்த்தருடைய சமூகம் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து விசுவாசத்தில் ஒரு ஆரோக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட ஒப்பு கொடுச்சோம். ஆரோக்கியமான ஒரு விசுவாசத்தை தாரும் அப்பா. உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட்டு வாழ கிருபைதாரும். உம்மை அறிகிற அறிவு நான் பலப்பட கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஓ glory Jesus. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாய் மாறுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் அறிகிற அறிவினால் ஆமென் கிருபைக்கு சமாதானம் உண்டாகிற மட்டுமல்ல, உலகத்தில் உண்டாக அசுத்தத்துக்கு தப்பித்துக் கொண்ட கர்த்தர் உதவி செய்கிறார். உம்மை அறிகிற அறிவு எனக்கு தாரும் அப்பா. உம்மை அறிய கிருபைதாரும். உம்மோட அதிகமா நெருங்க எனக்கு கிருபைதாரும். உம்மை பற்றி கொண்டு வாழ கிருபைதாரும் அப்பா. உம்மால் நிரப்பப்பட கிருபைதாரும் ஆண்டவரே. இந்த வல்லமையினால இடைகட்டு மனுஷனை கேட்போம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்தீர் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக கேட்ட வசனங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆழமாய் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆமென். கண்மலையில் அஸ்திவாரம் போட்டது போன்ற ஒரு கட்டிடமாக கடைசி வரை கர்த்தருக்காக நிலைநிற்கிறவர்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். உலகம் எங்களுக்கு உயிர் அல்ல, உலகை எங்களை ஏமாற்று கைவிட மாட்டவர். ஆமென். கர்த்தரோ மாறாத தேவனாக
என்னுடைய இருக்கிறதற்காக தோத்திரம் அப்பா. உமக்குள் பலனடைய மோடுவான ஆமென் அறிகிற அறிவுக்குள் மாறத்தக்கதாக அந்த கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைங்க தொடர்ந்து கிரியை செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.